நண்பர்களே இன்னைக்கு காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கோம். பூமலம் தான். பூமலம் வச்சு ரொம்ப நாள் வச்சுக்கனால பூமலம் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இது வந்து வாழைத்தண்டு பொரியல். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் குழஞ்சிச்சு இருந்தாலும் ஓகே, சூப்பராக இருக்கும். ஒரு பாயில் எக்கு, வேக வச்ச முட்டை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரகு கிச்சடி. வரகு அரிசியில் கிச்சடி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒன்றும் பெருசாக தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. இது வந்து இதில் வந்து கேரட்டு, கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. நம்ம தினசரி நம்ம உணவு போட்டுருக்கோம், நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுறதையும் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா யோகா கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 6:30 7:15 வரைக்கும் கூகுள் மீட்டில் யோகா கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது டோட்டலாக ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க, அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உடற்பயிற்சி வீடியோக்கெல்லாம் போடுறேன் அப்படின்ட்டு. என்ன எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கனால வீடியோ போட முடியாமல் இருக்குது. அது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த வேலையெல்லாம் சரியாக இருக்கிறதுனால, யோகா கிளாஸ் வேறு இருக்கிறதுனால எடுக்க முடியல. ஸோ அதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக முக்கியம். முடிஞ்சவங்க வந்து அந்த 6:30 7:15 யோகா கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறது முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் லிங்க் கேட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஆனாலும் இன்னும் பெருசாக யாரும் வர்றதில்லை. ஆனால் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, தூதுவளை சூப் இருக்குது. ஓகே, தூதுவளை சூப்பு அடிஷனலாக இருக்குது. சித்ரா ஞாபகப்படுத்துறதுக்கு தேங்க்ஸ்.